மீனா மயில பார்த்து சொல்றாங்க, "இப்படி உங்களுக்கு வேலை ஒரு பக்கம் சொல்லியிருக்கேன் நானு. அங்க நீங்க போவீங்களா? ஆனா அவிங்க மாமியார் தான் உடம்பு சரியில்லாம இருக்காங்க கொஞ்சம். அவங்கள கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். உங்க செலவுக்காகும். அவ்வளோதான். ரொம்ப பெரிய அளவுக்கு சம்பளம் வரலைன்னா கூட, அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "கண்டிப்பா மீனா. எனக்கு ஏதோ ஒரு வேலை மொத்தல கிடைச்சா போதும். என் சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் உதவுனா போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மீனா." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து சரவணன் இங்க வந்துட்டு பொருளெல்லாம் டெலிவரி குடுக்குறதுக்காக வராரு. அப்போ இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கவும் செய்றாரு. எதுக்கு இப்ப மீனா இவ கூட பேசிட்டு இருக்கணும். இவ தான் அழுது அழுது நடிச்சு நடிச்சு எல்லாத்தையும் காரியத்த சாதிச்சுட்டே இருப்பாளே! எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கடைசியா வந்துட்டு மீனாவ புடிச்சுக்கிட்டாளா அவ? அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு சரவணன் பார்க்குறதையும் வந்து மீனா பார்த்துடுறாங்க. அடுத்தா வந்துட்டு "மயிலு நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல அங்க நின்னுட்டு இருக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கரெக்ட்டா சரவணன் பார்க்குறதையும் பார்த்துடுறாங்க. "சரி மீனா என்னால தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு இங்க மீனாவும் நடந்து போற மாரி போறாங்க. இப்ப பின்னாடி வந்துட்டு சரவணன் வராங்க. "ஏன்பா மீனா எதுக்கு இவளோட எல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல மாமா அது வந்து" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ, "இவளோட நான் பார்த்து பேசுறத விட 2 தடவ நான் பார்த்துட்டேன். அன்னைக்கு அப்படிதான் ஆட்டோல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருந்த நீயி. இன்னைக்கும் பேசிட்டு இருக்க. ஏன் நம்ம வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஆகாதுல்ல. அப்புறம் எதுக்கு இவங்களோட நீ பேசணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "இல்லப்பா நீ பண்றதெல்லாம் சரியே இல்லப்பா. எதுக்காக இவங்ககிட்டலாம் பேசணும் நீயி? செந்தில்கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற மீனாவுக்கும் செமையா கோவம் வருது. "என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்பள பிடிச்சு இவங்ககிட்ட ஏன் பேசுனேன்னு கேட்டுருக்கீங்க. அவங்க என்ன மாரி சூழ்நிலையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அவ எந்த சூழ்நிலையில இருந்தா எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "அது சரி. அவைங்க எந்த சூழ்நிலையில இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க தான் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்களே! நானும் தானே பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு என்னப்பா என்ன பத்தி எனக்கு கேரக்டர் தப்பா பேசுறீங்க. இங்க பாருங்க மாமா உங்கள நான் தப்பா பேசணும்னுலாம் பேசல. ஆனா வந்துட்டு அவிங்க சூழ்நிலைய நீங்க புரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்காக புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்னதான் வந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப வந்துட்டு, "ஆமா நீ என்ன பத்தி ஏதோ தப்பா பேசுனியே என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல 4 நாளைக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்ப பார்த்தா நீங்க ஒரு பொண்ணோட அஞ்சலிங்கிற அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் அவ ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்க ஃப்ரெண்டு தான். இப்போ வந்துட்டு அவளும் இப்போ டைவர்ஸ் ஆகி வந்துட்டா. அவ கவலைய சொல்லிட்டு இருந்தா. நான் வந்துட்டு சும்மா அத கேட்டுட்டு தான் இருந்தேன். மத்தபடி என்ன பத்திலாம் நான் எதுவுமே சொல்லக்கூட கிடையாதே! அப்படி இருக்கிறப்போ எதுக்காக அப்படி பேசுற நீ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்ல. இங்க வந்துட்டு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீங்க அத பத்திலாம் எதுவுமே கவலைப்பட்ட மாரி தெரியலையே! அப்ப கவலைப்படுறதுனா என்ன மாரி கவலைப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி மீனாட்ட சண்டைக்கு வராரு சரவணனும். இங்க பாருங்க மாமா உங்ககிட்ட நான் எதுவும் ஆர்க்யூ பண்ண தயாரா இல்ல. அப்ப வந்து மயில் அன்னைக்கு அவிங்க வீட்ல ரொம்ப பேச்சு தாங்க முடியாம அவிங்க தப்பான முடிவு எடுக்க போயிட்டாங்க. அது மட்டும் நடந்திருந்தா கண்டிப்பா நம்ம குடும்பத்தில எல்லாருமே போய் ஜெயில்ல கை நீட்டி நின்றுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் எப்படி இருக்குது? அவிங்க அம்மா தான் கேஸ் குடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க மயில் மேல தப்பு எதுவும் கிடையாது. தப்பு எதுவும் கிடையாதுன்னா முழுசா நான் சொல்லல. ஆனா வந்துட்டு இந்த கேஸ் குடுத்ததுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல. தப்பு இல்ல. ஏன்னா அவங்க அம்மா தான் ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம குடும்பத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்டு, "ஓ! அந்த குடும்பம் மொத்த குடும்பமே சேர்ந்து உங்க மண்டையில உட்காந்து மாவரைச்சுட்டாங்க அப்படித்தானே? இந்த குடும்பத்தில வந்துட்டு நடக்கிற நல்லது, கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க இன்வால்வ் ஆயிருப்பீங்க. யாருகிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ உங்கள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க வந்து எனக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மீனா, "அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் மீனா, இனிமேல் அவள பத்தி ஏதாவது என்கிட்ட பேசுறதா, அவ குடும்பத்த சம்மந்தப்பட்டது ஏதாவது என்கிட்ட பேசுற மாரி இருந்தா, தயவுசெய்து என்கிட்ட பேச வேண்டாம். என்னைய மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டுருக்கிற மீனா, "நான் அப்படி சொல்ல வரல மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப நான் அஞ்சலிட்ட பேசுறதே தப்புன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சோ, இனிமேல் நான் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? அது சரி கூட வாழ்ந்தவளே வந்துட்டு என்னென்னமோன்னு தப்பு தப்பாலாம் சொன்னால்ல. இன்னொருத்தவங்களோட பழக்கம் இருக்கு. அதனால தான் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னுலாம் சொன்னால்ல. இப்ப அதே மாரி தான் நீயும் பேசிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. "நான் அப்படி சொல்ல வரலங்க. நீயும் படிச்சிருக்க, வேலைக்கெல்லாம் போற. படிச்ச பொண்ணா நடந்துப்பேன்னு பார்த்தா, இப்படி சும்மா சராசரியா எல்லாரும் நெனைக்கிற மாரி தான் நீ நெனச்சுட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி இல்லங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுவும் பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தா கரெக்ட்டா வந்துட்டு அப்ப செந்தில் வராங்க. "என்னடா அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டா, அவிங்க அதான் அந்த மயில் வந்துட்டு உங்க வீட்ல வந்து ஒரு நாள் இருந்திருக்கிறாங்க. எதுவுமே என்கிட்டலாம் சொல்லவே இல்ல. என்னடா நடக்குது இங்க? தனி குடித்தனம் தானே போன நீயி? தனியாவே போயிரலையே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "போதும்டா இப்பதான் மீனா எல்லாத்தையும் சொல்லுச்சு. என்ன இந்த அளவுக்கு வந்துட்டு நீ என்கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணாம போயிருச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி இல்லடா" அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, "போதும்டா எல்லாரும் நம்ப வச்சு கழுத்தறுக்குறீங்க. நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "என்னாச்சு மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கேட்குறாங்க. "இல்லங்க அது வந்து மயிலுக்கு வேலை ஒண்ணு கிடைச்சது. அந்த சொல்லலான்ட்டு வந்தேன். கரெக்ட்டா மயில்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப மாமா பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்ப கோவமாவும் பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், 'அஞ்சலிய பார்த்து நீங்க பேசுனீங்கல்ல, அது மட்டும் கரெக்ட்டா?' அப்படிங்கிற மாரி நான் கேட்க வந்து அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு மீனா? அவ ஃப்ரெண்டு தானே பேசினாரு. ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறதுல தப்புன்னு நீ சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தப்பா சொல்லலங்க. அவர் ஏதோ பேச வந்தாரு. நானும் ஏதோ பேச போனேன். வாய்ஸ் ஓவர்லாம் ஏதோ பேச போயிட்டேன் நானு. அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ தேவையில்லாம இந்த மயிலுக்காக சப்போர்ட் பண்ணி கடைசியில வீட்ல எல்லாத்தையுமே நீ பகச்சுக்க போற பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படி இல்லங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னு தாங்க நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு அவங்க தகுதியான ஆளான்னு யோசிச்சியா நீயி? நீ எத்தன நல்லது பண்ணினாலும் கடைசியில உன்னைய தூக்கி எறிஞ்சு தான் பேசுவாங்க. ஏன் குடும்பத்தில எல்லாருமே அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டுலாம் கொண்டாடுனாங்க.
அது அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு. அதனால வந்துட்டு நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். ஆனா இருந்தாலும் கடைசியில என்ன பண்ணாங்கன்னு பார்த்தியல்ல நீயி? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே விடலாம் சொல்லல. தயவுசெய்து கொஞ்ச நாளைக்கு இனிமேல் அவங்ககிட்ட பேசுற பேச்சுவார்த்தை இதெல்லாம் நீ நிறுத்திடு. தயவுசெய்து அவங்ககிட்ட பேசுற வேலையும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லங்க இதுக்கு மேல நான் எதுக்குங்க பேச போறேன்? அவங்களுக்கு வேலை வாங்கி குடுத்தாச்சு. இனிமேல் அவங்க பொழப்ப பார்த்துட்டு இருக்க போறாங்க. ஆனா எனக்கு என்னமோ வந்துட்டு மயிலு திரும்ப வந்துட்டு உங்க அண்ணாவோட சேர்ந்து வாழ்வாங்கன்னு நம்பிக்கைலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓ! உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வேற இருக்குதா? அதனால தான் நீ வந்து பேசிட்டு இருக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொல்ல வரலங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் மீனா. நீ பண்றது, பேசுறது சரியில்ல. எனக்கே பிடிக்கல. எதுக்காக வந்துட்டு மயிலு போய் எங்க அண்ணன் கூட சேர்ந்து வாழணும் சொல்லு பார்க்கலாம். அவிங்க பேசின பேச்சு, பொய் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ வந்துட்டு கல்யாணத்துக்காக அவிங்க அம்மா, அப்பாவுக்கு போய் பேசிட்டாங்க. அத வந்துட்டு அவிங்க அம்மா, அப்பாவுக்காக சப்போர்ட் பண்றேன்னு பண்ணிட்டாங்க. அவ்வளோ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் மீனா இனிமேல் அவங்கள பத்தி எதுவும் பேசாதன்னு சொன்னேன். வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறவும் செய்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா மறைஞ்சு நின்னு மயிலும் கேட்கவும் செய்றாங்க. அப்ப மாமா அஞ்சலிங்கிற ஏதோ ஒரு பொண்ணோட பேசி பழகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட நம்ம கடைக்கு போறப்ப கூட ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அதுதான் அந்த பொண்ணு தான் அஞ்சலியா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி வந்துட்டு யோசிக்கவும் செய்றாங்க. அது சரி டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறாங்க. அம்மா சொல்ற மாதிரி நடந்துருமோ? அப்படிங்கிற மாரி யோசிக்கவும் செய்றாங்க. அப்படி மட்டும் அவரு இன்னொருத்தரோட வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா, அப்ப என் வாழ்க்கை என்னை இங்க இந்த உலகத்துல யாருமே என்னைய பத்தி நினைக்கிறதுக்கோ, யோசிக்கிறதுக்கோ ஆளே கிடையாதுல்ல. அப்படிங்கிற மாரி ரொம்ப மனசுடைஞ்சு போறாங்க. நடக்கிறது நடக்கட்டும். டைவர்ஸ் மட்டும் கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. எப்படியோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னைய யோசிச்சாவது பார்ப்பாரு. டைவர்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான். எப்படியாவது போராடி மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம இடத்த விட்டுட்டோம்னா, கண்டிப்பா நம்ம இடத்துல வேற யாராவது கண்டிப்பா வந்துருவாங்க. அதுவும் அத்தையும், மாமாவும் கண்டிப்பா இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு யோசிச்சுட்டு நடந்துட்டு போறாங்க. வீட்டுக்கு போனா வந்துட்டு மயிலோடைய அம்மா, "எங்கடி போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "சொல்லு எங்க போய் சுத்திட்டு வர நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சுத்தவெல்லாம் போல. மீனா எனக்கு ஒரு இடம் வேலை வாங்கி குடுத்துருக்கா. நாளைக்கு அங்க போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அது சரி கலெக்டர் வேலையா? என்ன வேலை?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல, இல்ல அக்கா அக்கான்னு உரிமையா வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறாளே, என்ன வேலை வாங்கி குடுத்துருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஒருத்தவங்களுக்கு வயசானவங்க அவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான். ஏதோ என் சாப்பாடு செலவுக்கு நான் குடுத்துருவேன். இனிமேல் வந்துட்டு நீங்க என்னைய திட்ட முடியாதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சாப்பாட்டு செலவு குடுத்துட்டா சரியா போச்சா? உனக்கு அப்புறம் இங்க ஒருத்தி சுடர்ன்னு ஒருத்தி இருக்கிறா. அவள நான் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்த வேண்டாமா? எத்தன நாள் தான் இப்படி இங்க உட்காந்துட்டு தண்ட சோறு தின்னுட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா இனிமேல் தண்ட சோறு சாப்பிட்றேன்னு சொல்லாத. அதுக்கு தான் நான் வந்து செலவுக்கு பணம் இனிமேல் சம்பாரிச்சு குடுத்துருவேன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சம்பாரிச்சு குடுத்துட்டா இங்க இருந்துட்டு இருந்தா ஊர் பேச்செல்லாம் யார் பார்க்கறது?" அப்படின்னு சொல்றாங்க. இரும்மா ஒரே மாசம் பொறுத்துக்கோ. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் கையில கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா ஹாஸ்டல் மாரி போய் தங்கிக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் என்னை திட்டிட்டே இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துருக்கிற மயிலோட அப்பா என்ன சொல்லணும்னு தெரியாம, "பாக்கியா கொஞ்சம் அமைதியா தான் இருவேன். அவ வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆனதுக்கு காரணம் நம்ம தானே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்காக நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு குடுத்தோம். அவ போய் அங்க கெட்டியா அத பிடிச்சிருந்துருக்கணும். எப்படியாவது எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுருக்கணும். அது தெரியாம எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அழுதுகிட்டு, மூக்கு சிந்திக்கிட்டு, எதுக்கு போய் பேசுனீங்க? எதுக்கு போய் பேசுனீங்கன்னே பேசிட்டே இருந்தா, அத தாண்டி அடுத்ததா எப்படி நம்ம சாமர்த்தியமா அவங்க அமைச்சு குடுத்த வாழ்க்கைய பொறுப்பா ஏத்துக்கணும்னு சொல்லி நெனச்சிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுப்புட்டு வந்து இங்க உட்காந்து நின்னுகிட்டு அழுதுட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? வேலை வாங்கி குடுத்துருக்காளாமா. சாப்பாடு செலவுக்கு ஆகுற மாரி வேலை. இந்த வேலைய வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எங்கேயோ போறோங்கிறாள ஹாஸ்டலுக்கு சீக்கிரமா பொட்டி பலுக்கி கிளப்பிட்டு கிளம்ப சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா அங்க பாருங்கப்பா இருந்ததே இருந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ப்பா ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டலா பார்த்து நான் கிளம்பி போயிடுறேன். தயவுசெய்து இதுக்கு மேல என்னைய அம்மாவ பேச வேண்டாம்னு சொல்லுங்கன்னு"